ஸோ ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஹோடோஃபைல் ராஜேஷ். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ட்ரெயின் ஜேர்னி தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். சென்னை டு ஆக்ரா கிட்டத்தட்ட ஒரு 30 ஹவர்ஸ் ஜேர்னி. ஸோ நம்ம ட்ரெயின் ஜேர்னி பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் இந்த ஜேர்னி ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். தமிழ்நாடு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸில் தான் நம்ம டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம். அண்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய ட்ரிப். ஸோ அதை நான் எதுவும் இப்போ ரிவீல் பண்ண விரும்பலை. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சென்னையிலேருந்து ஆக்ரா போயிட்டு தென் அதுக்கப்புறம் எங்கெல்லாம் போகிறோன்றதை நெக்ஸ்ட்டு உங்களுக்கு நான் ரிவீல் பண்ணுறேன். அண்டில் தென் உங்கள் ஹோடோஃபைல் ராஜேஷ். பாய் கைஸ். ஸோ காய்ஸ், குட் மார்னிங். நான் தான் உங்கள் ஹோடோஃபைல் ராஜேஷ். இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா ஆக்ராவில் இருக்கோம். இந்த ட்ரிப் பார்த்தீங்கன்னா ஒரு பைக் ட்ரிப் இல்லை, இது என்ன டிரான்ஸ்போர்ட்னே சொல்ல முடியாது. எல்லாமே ஒரு மிக்ஸ்டான ஒரு டிரான்ஸ்போர்ட்டாக இருக்குது. வழக்கம் போல் நம்ம சென்னை டு டெல்லி வந்து தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் தான். ஸோ அதில் தான் வந்து ஆக்ரா இறங்கியாச்சு. அதுக்கப்புறம் தாஜ்மஹால் அண்ட் ஆக்ரா ஃபோர்ட் பார்த்துட்டு ஸோ இங்கேருந்து டெல்லி கிளம்புறோம். டெல்லி கிளம்புறது வந்து ஒரு வால்வோ பஸ் புக் பண்ணி கிளம்புற மாதிரி தான் பிளானு. ஸோ அங்கேருந்து நம்ம ஒரு பெரிய பிளான் பண்ணுறோம். ஸோ அதை நான் இப்போவே ரிவீல் பண்ண விரும்பலை. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம உலகத்தோட 7 அதிசயங்களில் ஒன்றான தாஜ்மஹாலை போய் பார்க்கலாம். ஷாஜகான் அவங்களோட லவருக்காக, மும்தாஜ்க்காக எப்படி எப்படிலாம் ரசித்து கட்டியிருக்காரு, இந்த ஒண்டரை ரெடி பண்ணியிருக்காருன்றதை ரியலிஸ்டிக்காக பார்க்கலாம். வந்து ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிற ஒரு ரூம் புக் பண்ணியிருக்கோம் ஃப்ரெஷ்அப் ஆகிறதுக்கு. அந்த ரூம் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ காய்ஸ், நீங்களும் இது மாதிரி ரொம்ப லாங்காக ட்ரெயினில் வந்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன்லேயே இது மாதிரி ஒரு ரிட்டையரிங் ரூம் புக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு 3 ஹவர்ஸ்க்கே கம்மி தான். பெர் ஹவர்ஸே 100 rupees தான் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குங்க. ஸோ டீசெண்டாக இருக்குது. ஏசி இருக்குது, ஹீட்டர் இருக்குது, டிவி இருக்குது, இது எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம ஃப்ரெஷ்அப் ஆயாச்சு. இப்போ இந்த பேகை மட்டும் லாகின் ரூமில் கொடுத்துட்டு நம்ம தாஜ்மஹாலை போய் பார்க்கலாம். அண்ட் ஏன் கேப் போட்டிருக்கேன்னு கேட்காதீங்க. ஸோ ஒரு வடக்கு நண்பர் வந்து நமக்கு ஒரு ஹேர் ஸ்டைலில் கொஞ்சம் கோளாறு பண்ணிட்டார். ஸோ அதனால் இந்த ட்ரிப்பில் கொஞ்ச நாள் நீங்கள் கேப்பில் பார்க்கலாம். அண்ட் நான் சொன்ன மாதிரி ஒரு பெரிய பிளான் இருக்குது. ஸோ இது எல்லாமே அன்பிளான்டு தான், சடனாக எடுத்த முடிவு தான். ஸோ அது என்னென்னு வீடியோ போக போக பார்ப்பீங்க. வாங்க போய் பார்க்கலாம் தாஜ்மஹால் எப்படி இருக்குன்னு. ஸோ காய்ஸ், பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஏரியாச்சு. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 6 கிலோமீட்டர். ஸோ இப்போ நம்ம தாஜ்மஹால் போயிட்டுருக்கோம். 30 rupees சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு ஆளுக்கு. தாஜ்மஹால் ரீச் பண்ணிட்டோம். ஸோ மெட்ரோ ஸ்டேஷன் பாருங்கள், தாஜ்மஹால் ஆப்போசிட்லேயே இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்டேஷன்லேருந்து மெட்ரோ கூட யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட லக்கேஜ் அதிகமாக இருக்கிறதுனால நான் வந்து மெட்ரோ ப்ரிஃபர் பண்ணல. ஸோ அதனால் ஆட்டோவில் வந்துட்டேன். ஸோ உள்ள என்ட்ரு ஆகிறோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் கேட். இதுதான் அலோவ் பண்ணுவாங்க. இங்கேருந்து ஒரு 500 meters நடந்தீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் கவுண்டர் வந்துடும். டிக்கெட் கவுண்டரில் ஆஃப்லைனில் எடுத்தால் உங்களுக்கு வந்து ரஷ்ஷாக இருக்கும். நமக்கு அந்த சன்ரைஸ் அப்போ தாஜ்மஹால் பார்க்கணும் அப்படின்றதுனால நான் ஆன்லைனில் காலையில் 5 மணிக்கு ஓப்பன் ஆன உடனே ஃபஸ்ட்டாக புக் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டாக உள்ளே போய் என்ட்ரு ஆகி அந்த தாஜ்மஹால் கூட்டமே இல்லாமல் பார்க்கணுன்னு ஆசையாக வந்திருக்கிறேன். பட் தெரியல, நமக்கு முன்னாடி நிறைய பேர் போயிருக்கலாம், பரவாயில்ல. ஆனால் கூட்டம் இல்லாமல் தாஜ்மஹால் எடுக்கிறோம், அதுதான் நம்மளோட இப்போ ஒரே குறிக்கோள். ஸோ நல்லா மெயின்டைன் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தேன். பட் குப்பையாக தான் கிடக்குது. உள்ள அங்கிள் பாருங்கள், எக்ஸசைஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. ஓகே காய்ஸ், நம்ம ஒரு பெரிய ட்ரிப்பில் இருக்கிறதுனால என்னால் இந்த 500 மீட்டர் ரெக்கார்ட் பண்ண முடியாது. டிக்கெட் கவுண்டர் வந்ததுக்கப்புறம் நான் கன்டினியூ பண்ணுறேன். ஸோ காய்ஸ், நம்ம இப்போ தாஜ்மஹாலுக்குள்ளே போக போகிறோம். ஸோ காய்ஸ், ஒரு வழியாக ஹெவி செக்யூரிட்டி செக்கப்புக்கு அப்புறம் நம்மளை உள்ள அலோவ் பண்ணிட்டாங்க. ஸோ ஆக்சுவலி நம்ம காலில் ஒரு ஆர்டர் இருக்குது, உங்களுக்கே தெரியும். ஸோ அது செக்கப்பில் காட்டி கொடுத்துருச்சு. அப்புறம் மெடிக்கல் சர்டிஃபிகேட்லாம் காட்டினேன். ஸோ இந்த மாதிரி ராடு தான் வச்சுருக்காங்கன்னு சொன்னதுனால விட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம டிஜே ஆஸ்மோ பாக்கெட் 3யோட மைக் அலோவ் பண்ணல. நீங்கள் விசிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா மைக் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க கைஸ். ஒன்லி கேமரா மட்டும்தான் அலோவுடு, வேறு எதுவுமே அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. இன்கேஸ் நீங்கள் வயர்லெஸ் மைக் யூஸ் பண்ணிங்கன்னா எடுத்துகிட்டு வராதிங்க, அலோவ் பண்ண மாட்டானுங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. மேபி இது வந்து 7 wonderல ஒன்றுன்றதுனால ரொம்ப ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க போல். கிட்டத்தட்ட ஒரு காலவராக சுற்ற விட்டாங்க. ஸோ ஹியர் வி கோ, உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுதான் நம்மளோட என்ட்ரன்ஸ், தாஜ்மஹாலோட என்ட்ரன்ஸ். ஸோ தாஜ்மஹாலை வந்து நான் உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம்லாம் காட்டிட மாட்டேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நல்ல வியூ பாயிண்ட்டோட பார்க்கலாம். வாவ், சூப்பராக வச்சுருக்காங்க ப்ரோ. ஃபுல் க்ரீன், கண்ணுக்கு குளிர்ச்சியா. வாவ், கிளைமேட் கூட இன்றைக்கி நல்லா இருக்குது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா இவ்வளோ கூட்டம் இருக்குது கைஸ். அதுதான் இப்போ பிரச்சனையும். டைம் பார்த்தீங்கன்னா 5:50 தான் ஆகுது, அதுக்குள்ளே இவ்வளோ பேர் வந்துட்டாங்க. சரி ஓகே, சீக்கிரம் போனால் கூட்டம் வராதுன்னு நினச்சேன்.
சும்மா சொல்லக்கூடாதுங்க, ஷாஜகான் சும்மா ரசித்து ரசித்து தான் கேட்டிருக்கிறாரு. எவ்வளோ பெரிய என்ட்ரன்ஸ் பாருங்கள். வாவ், இது வரைக்கும் நோட் புக்ஸில் ஸ்கூல் புக்ஸில் மட்டும் பார்த்துட்டு இருந்த அந்த ஒரு வண்டர் ஸோ காய்ஸ், நீங்கள் உள்ள என்ட்ரன்ஸ் ஆனது இது மாதிரி ஃபோட்டோ ஷூட் எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு தாஜ்மஹாலோட ஃபுல் வியூ வேணும்னா இங்கேருந்து எடுத்துக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு நல்லா எடுக்க வரலன்னா இங்கே நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் இருக்காங்க, அவங்கள வச்சு எடுத்துக்கலாம். டைம் பார்த்தீங்கன்னா 6 o'clock தான் ஆகுது மார்னிங். பார்த்தீங்களா கூட்டத்தை, எவ்வளோ கூட்டம் இருக்குது. ஸோ ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அடிச்சுக்கிறாங்க கைஸ். ஒன்றும் பண்ண முடியாது அது, ஏன்னா ஃபாரினர்ஸ் வேறு இருக்காங்க. அதனால் எல்லோரும் ஏர்லியாக வந்துடுறாங்க. ஸோ நீங்கள் வரீங்கன்னா கேமரா அலௌடு, கேமரா எடுத்துகிட்டு வாங்க அண்ட் கோப்ரோ எடுத்துகிட்டு வாங்க. அது 2 மட்டும் தான் அலௌடு. வேறு எந்த பேட்டரி ஐட்டமும் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க கைஸ். வயர்லெஸ் மைக்கெலாம் வாய்ப்பே கிடையாது. ஏர்போர்ட்ஸ் கூட அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. 6 மணிக்கு நான் வந்திருக்கிறேன். ஸோ இப்போவே எவ்வளோ கூட்டம், ஃபுல்லாக ஃபாரினர்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு மேலே இருப்பாங்க. அண்ட் உங்களுக்கு நான் வியூ காட்டுறேன் பாருங்கள், தாஜ்மஹாலோட வியூ. ஷாஜகான் நம்ம மும்தாஜ் அவங்களுக்காக கட்டின தாஜ்மஹால் இது தான். இது வரைக்கும் நம்ம புக்ஸில் பார்த்துருப்போம், ஃபோட்டோவில் பார்த்துருப்போம். பட் நான் இப்போ நேரில் இப்போ தான் பார்க்குறேன். செம க்ரௌடாக இருக்குது கைஸ். இவ்வளோ கூட்டத்தை நான் எதிர்பார்க்கவே இல்லை. பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறோம். ஸோ இதான் கைஸ் அந்த ஒயிட் மார்பிள். ஸோ இந்த ஹோல் தாஜ்மஹாலே இந்த ஒயிட் மார்பிளை வச்சு கட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட 4 நாடுகள்லேருந்து வர வச்சுருக்காரு. உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், இன்னும் கலர் கலராக இருக்கும் கைஸ். பெரிய ஸ்கேம் பண்ணுறாங்க கைஸ். ஆல்ரெடி டிக்கெட் வந்து ஒரு 250 ரூபா வாங்கிட்டாங்க. இது வாங்குறதுக்கு 20 ரூபா வாங்குறாங்க. சரி, ஓகே கைஸ், இப்போ அதை பற்றி பேச வேணாம். நம்ம உலக அதிசயத்தை ரசிக்க போகலாம். தாஜ்மஹால் உள்ளே போய் சுற்றி பார்த்தாச்சு. அப்படியே நம்ம உள்ளேருந்து வெளியில் வந்து எக்ஸிட் ஆனோம்னா நமக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான வியூ காத்துட்ருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எஸ், இந்த யமுனா நதிக்கரை இதுதாங்க. வாவ், ஹவ் பியூட்டிஃபுல். ஸோ இந்த யமுனா நதிக்கரையில் தான் இந்த தாஜ்மஹால் அவர் கட்டியிருக்கிறாருங்க. பாருங்கள், ஹவ் பியூட்டிஃபுல். சன்ரைஸ் ஆகிடுச்சு, க்ளவுட்ஸ் இருக்கிறதுனால நமக்கு தெரியல. ஸோ கைஸ், அவ்வளோதான், ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு தாஜ்மஹாலை. ஸோ இப்போ கிளம்பி நம்ம ஆக்ரா ஃபோர்ட்டுக்கு போகலாம். அது எப்படி இருக்குன்னு போய் சுற்றி பார்க்கலாம். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்ரா ஃபோர்ட் வந்திருக்கோம். 1008 ரூல்ஸ் போடுறாங்க கைஸ். இங்கே ஏர்பாட்ஸ் அலோடு இல்லை, மைக் அலோடு கிடையாது, வயர்லெஸ் மைக் அலோடு கிடையாது. பேகு கூட நிறைய செக் பண்ணுறாங்க கைஸ். சாப்பிட்ற ஐட்டம் உள்ளே இருக்கக்கூடாது, வெறும் பேகு மட்டும் தான் இருக்கணும். இப்போ என் கேமரா அலோவ் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல ப்ரோ. ஏன்னா நம்ம டிஜே ஆஸ்மோ வந்து பார்க்க ட்ரைபாடு மாதிரியே இருக்கும். ஸோ அதுக்கு இவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. சமாளிப்போம். நம்ம போர்ட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். ஆக்ராவில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குது கைஸ்.
தீஸ் ஆர் த ரூல்ஸ். இதுதான் அந்த ஃபோர்ட்டோட என்ட்ரன்ஸ், ஆக்ரா ஃபோர்ட்டோட என்ட்ரன்ஸ். ஸோ உள்ளே போகிறோம். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக செக் பண்ணுறாங்க கைஸ். அது ஒன்று மட்டும் தான் கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. ஆக்ரா ஃபோர்ட் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி தாங்க இருக்குது. பட் நல்லா இருக்குது கலர்ஃபுல்லாக. ஸோ இதுக்குள்ளேயே வந்து 60 பேலஸ் இருக்குதாங்க கைஸ். பட் 60 பேலஸ்க்குள்ளே நம்ம போகிறோமா இல்லையான்னு தெரில. ஸோ ஆக்சுவலி நம்ம ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம். நம்ம ரொம்ப நடக்க விடுறாங்க கைஸ். ஸோ இந்த கோட்டையோட இந்த பார்ட் பார்த்துக்கோங்க கைஸ், சூப்பராக இருக்கும். ஸோ இது எதுக்கு இவ்வளோ பெருசாக வச்சுருக்காங்கன்னா யானைகளெல்லாம் கூட்டிகிட்டு வர்றதுக்காக வச்சுருக்காங்க. ஸோ எவ்வளோ பெரிய சோறு. அக்பரி மஹால் கைஸ், இது ஷார்ட்டாக வச்சுக்கோங்க, ஏன்னா புரியாத பேர்லாம் வருது. ஸோ நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்குது அக்பரி மஹால் கைஸ். இங்கே பாருங்கள் கைஸ், எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஷாஜகான் உண்மையிலே கலை ரசிகன் தான் ப்ரோ. சரி, அவங்க ஃபேமிலியே, ஏன்னா இது வந்து ஷாஜகான் கட்டினது இல்லை. ஸோ கைஸ், இப்போ உங்களுக்கு நான் ஒரு வியூ காட்ட போகிறேன். இதுதான் கைஸ் அந்த அக்பர் மஹாலுக்குள்ளே வந்தால் வியூ பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. ஸோ இதில் நம்ம தமிழ்நாடோட கோவில் கல்ச்சர்லாம் உங்களுக்கு தெரியுதா? காப்பி அடிச்சிருக்காங்க கைஸ். இந்த அக்பர் மஹால்லேருந்து வெளியில் போனால் உங்களுக்கு ஒரு வியூ பாயிண்ட் காட்டுறேன். இங்கேருந்து பார்த்தா தாஜ்மஹாலோட வியூ பாயிண்ட் தெரியும். ஸோ தெரியுதா உங்களுக்கு? அங்கே இருக்குது பாருங்கள், அதுதான் தாஜ்மஹால். சரி, நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ இதுதான் தாஜ்மஹால். ஸோ ஷாஜகானோட கடைசி காலத்தில் அவரை சிறை வச்சுருந்தாங்க இங்கே தான். ஸோ அப்போ இங்கேருந்து தான் அவர் தாஜ்மஹாலை பார்த்துட்டு இருந்தார். ஸோ கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா சேம் ஒயிட் மார்பிள் யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் தாஜ்மஹால்லே இந்த மார்பிள்ஸை பார்க்கலாம். ஸோ அதே மார்பிள்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை இதை பார்த்து தான் அவருக்கு ஆசை வந்திருக்குமோ. ஸோ இது எல்லாமே ஒரே தாஜ்மஹாலை பார்க்குற மாதிரி தான் அப்புறம் செட்டிங் வச்சுருக்காங்க. ஸோ எங்கேருந்து பார்த்தாலும் நமக்கு தாஜ்மஹால் தான் தெரிகிறது. ஸோ நான் சொன்ன மாதிரி இது ஒரு பெரிய ட்ரிப். ஒரு பஸ்ஸை ஷோ பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நம்ம எங்கே போகிறோம்னு சொல்லி. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம பேகு. இந்த ஒரு பேக் மட்டும் தான் கேரி பண்ணுறோம் என்டையர் ரைடுக்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியோட காஷ்மீரி கேட் பஸ் ஸ்டாண்ட். ஸோ இங்கே இருந்தால் வந்து நம்மளோட அடுத்த பெரிய ட்ரிப்புக்கான பஸ் கிளம்புது.